நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக உறுப்பினர்கள் வருகை தருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் தமிழக ஆளுநர் என் ரவி உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், வரும் காலங்களுக்கு கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் குறித்த முழுமையான விவரம் ஆளுநர் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுநர் அறிக்கையை ஆளுநர் ரவி இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். இதற்கு முன்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான கேள்விகளை, விவாதங்களை நடத்தலாம் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவினரிடையே எழுந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேரவை தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அவருடைய அறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது எத்தனை நாட்கள் கூட்டப்பட வேண்டும், ஆளுநர் உரை மீதான விவாதம் எத்தனை நாட்கள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு முதலமைச்சருடைய பதிலுரை எப்போது அமைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை எடுப்பதற்காக இன்றைய தினம் இந்த உரையுடன் நிறைவடையக்கூடிய கூட்டத்தொடருக்கு பிறகு சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வு குழு கூடி முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை வரை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 அல்லது 3 நாட்கள் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பலாம் என்பது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய அறையில் கூடி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் அண்மை காலமாக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது உச்சத்தை எட்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் நடமாட்டம் என்பது பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கக்கூடிய சூழலில் அதனால் ஏற்படக்கூடிய குற்றச்சம்பவங்கள், மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் தொடர்பாக ஒரு விரிவான விவாதத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிமுகவிடமிருந்து விடுக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் மற்றும் முறைகேடு ஆளுநர் உரையுடன் சட்டமன்றம் சற்று நேரத்தில் கூடுகிறது. எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் இந்த தொடர்கதை ஆகி வரக்கூடிய சூழலில் அது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அது தொடர்பான முதற்கட்ட ஆலோசனை தான் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறையில் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஆளுநர் உரையோடு இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. நாளை மறுதினம் மீண்டும் கூடும் பட்சத்தில் அன்றைய தினம் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க ஆளுநர் என் ரவி தலைமைச் செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தலைமைச் செயலகத்தில் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் என் ரவி ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் இது குறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ரவிக்கு முறையான அழைப்பு சட்டப்பேரவை செயலகம் சார்பாக முன்கூட்டியே விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை ஏற்று
ஆளுநர் உரையை வாசிப்பதற்காக ஆளுநர் ரவி தற்போது சட்டப்பேரவை செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆகிய இருவரும் புத்தகங்களும் பூங்கொத்தும் கொடுத்தும் ஆளுநரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை அணிவகுப்பும் ஆளுநர் ரவிக்கு தற்போது வழங்கப்படுவதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9:30 மணிக்கு ஆளுநர் ரவி தன்னுடைய உரையை வாசிக்கிறார். ஏற்கனவே அரசு சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசினுடைய திட்டங்கள், அரசினுடைய எதிர்கால திட்டங்கள், சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய அரசினுடைய தயார் செய்திருக்கக்கூடிய அறிக்கை என்பது ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை வாசிப்பதற்காக ஆளுநர் ரவி தற்போது சட்டப்பேரவை செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் தற்போது வழங்கப்பட்டு வருவதை நேரடியாக பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நடப்பாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க ஆளுநர் ரவி வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தன்னுடைய உரையை வாசிக்க உள்ளார். இந்த காட்சிகளை பார்க்கவிருக்கிறோம். தற்போது அவருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதையானது வழங்கப்பட்டது. இந்த காட்சிகளை பார்த்தோம். சட்டப்பேரவை வருகை புரிந்த ஆளுநர் ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு பூங்குத்து மற்றும் புத்தகம் கொடுத்து வரவேற்றார். சார் கேமரா மறைக்காதீங்க சார். ஓகே கொடுங்க சார். ஐயா 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 சார் 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 தலைமைச் செயலகத்தில் ஆளுநர் ரவிக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டது. நடப்பாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி பங்கேற்பதற்காக தலைமைச் செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அரசு வழங்கியிருக்கக்கூடிய அரசினுடைய திட்டங்கள் மற்றும் அவருடைய உரையை அவர் வாசிக்க உள்ளார். நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையின் மீது கவனம் பெற்றிருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.